சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நாட்களிலே நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 24 மையமாக வைத்து நாம் தியானித்து வருகிறோம். காகங்களை கவனித்து பாருங்கள், காகங்களை கவனித்து பாருங்கள் என்ற தலைப்பில் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிற சில காகங்களை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். முதலாவதாக கவலைப்படாத காகங்களை தியானித்தோம். இரண்டாவதாக பேழைக்குள், அதாவது சபையாகிய பேழைக்குள் இருக்கிற காகம் என்ற தலைப்பில் தியானித்தோம். மூன்றாவதாக போவதும் வருவதுமாக இருந்த காகம் என்று தலைப்பில் தியானித்தோம். நான்காவதாக கொடுத்த காகங்கள். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 6வது வசனத்தை மையமாக வைத்து கொடுக்கிற காகங்கள் என்ற தலைப்பிலே நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். முதலாவதாக நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஜீவபலியாக கொடுக்க வேண்டும் என்று தியானித்தோம். இரண்டாவதாக பொருளாதார விஷயத்திலே, பொருளாதார காரியத்தில், ஃபினான்சியல்ல நாம் முன்னேற்றம் அடைய வேண்டுமானால், பெருக்கம் அடைய வேண்டுமானால், தேவ ராஜ்யமாக நிலத்திலே நம்ம கையில் இருக்கிற பொருளாதாரத்தை விதைக்கணும். இந்த விதைப்பும் அறுப்பும் பூமி உள்ள நாளளவும் ஒளிந்து போகாது என்று ஒரு பிரமாணமாக எழுதி வைத்திருக்கிறார். விதைப்பது ஒரு ஸ்பிரிச்சுவல் லா, ஒரு ஆவிக்குரிய சட்டம். நம்ம கையில் இருக்கிற பணம் தேவ ராஜ்யமாக நிலத்தில் விழுந்து சாகணும், செத்தாத்தாது அநேக பலனை கொண்டு வரும் என்ற தலைப்பிலே நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கொடுப்பது என்று வரும்பொழுது 5 விதமான கொடுப்பதை பற்றி தியானித்து கொண்டிருக்கிறோம். அதில் ஒன்றை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். 1 தசம பாகம், 2 காணிக்கை, 3வது ஏழைகள், திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், மிஷனரிகளுக்கு விதைப்பது, 4வது நம்மகிட்ட இருக்கிற சிறந்ததை கர்த்தருக்காக கொடுப்பது, 5வது இருப்பதை எல்லாம் கொடுத்து விடுவது, பிராண்ட் நியூவா அப்படியே எல்லாவற்றையும் கொடுத்து விடுவது, சூப்பர் நேச்சுரல் கிவிங். அதில் முதலாவது தசமபாகத்தை பற்றி சில காரியங்களை, இது பெரிய செய்தி, சிம்பிளாக சில காரியங்களை நாம் தியானித்து வருகிறோம், இப்பொழுதும் தியானிக்க போகிறோம். மல்கியா 3:10 ஆண்டவர் சொன்னார், என் ஆலயத்தில் ஆமேன் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் பண்டகசாலைக்கு கொண்டு வாருங்கள். எங்கே அப்பமும் ரசமும் நீங்கள் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகிறீர்களோ அந்த ஊழியக்காரன் கையினிடத்தில், அந்த திருச்சபையின் இடத்துல எங்கே ஆவிக்குரிய ஆகாரத்தை நீங்கள் புசிக்கிறீர்களோ அங்கே கொண்டு கொடுக்கணும். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோவென்று இதனால் என்னை சோதித்து பாருங்கள். பரலோக தேவன் சொல்றாரு, வானத்தையும் பூமி படைத்த சொல்ற, சேலஞ்ச் பண்றடா, சோதித்து பாரு. பாருங்க, இந்த ஒரு இடத்தை தான் என்னை சோதித்து பாருங்கன்னு சொல்லுகிறார். கர்த்தரை பரீட்சை பாராது விருப்பமாக என்று வேதம் சொல்லுகிறது. என்னிடத்தில் இடர்கள் அடையாது இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவன் தான் என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த இடத்துல என்னை சோதித்து பாடுறாங்கிறார். தேவஜனமே, இதை பற்றி நிறைய கான்ட்ரவர்சி, தவறான எண்ணங்கள் ஜனங்களுக்குள் இருக்கிறது. ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். பிரைஸ்லா. தசமபாகத்தை பற்றி நான் சொன்னேன். நமக்கு கொடுக்கிற வருமானத்தில் 10ல் 1 கர்த்தருக்குரியது. தசமபாகம் எல்லாம் பரிசுத்தமானது. பரிசுத்தமானதை விழுங்கினால் உனக்கு கண்ணி, பிசாசு கண்ணியை போட்டான்னு அர்த்தம். அநேகர் சொல்கிறார்கள், அப்பா அதெல்லாம் கொடுக்கணுமா, அது எப்படி, அது பெரிய சர்ச்சா இருக்குது, அவர் பெரிய பாஸ்டர் பணக்கார. நோ, கர்த்தர் உன்னை எந்த இடத்துல வச்சாரோ அங்கே நீ கொடுக்கணும். உனக்கு சம்பளம் 9,000 தான், நான் ஒரு 1000 ரூபாய் கையில் போட்டு இவன் என்னை கனப்படுத்துகிறானா, என்னை கீழ்ப்படுகிறானா, நன்றி உள்ளவனாக இருக்கிறானா, அது மட்டும் இல்லை, இவனை விதைக்க வைக்கணும், விதைச்சி அள்ளி கொடுக்கணும் என்று கர்த்தர் ஆசைப்படுகிறார். பொதுவாக நெல் ஒரு சீடு விதைக்கும் போது அதில் 10 கிளைகள் புறப்பட்டு வருமாம். ஒவ்வொரு அந்த கிளைகளிலும் 100 நெல்மணிகள் குறைஞ்சது காணப்படுமாம். அப்படியானால் ஒரே ஒரு நெல்லில் 1000 நெல்மணிகள் மினிமம். தேவஜனமே, இது பிரமாணமாக எழுதி வச்சுட்டாரு. நாம் அந்த பணத்தை நான் விடமாட்டேன் இறுக்கி வைத்தால், ஆமேன், இறைக்கிற கிணறு ஊரு, இறைக்காத கிணறு நாராது, நாரவே நாரும். கையில் இருக்கிற நீங்கள் கையை இறுக்கி பிடித்துக் கொள்ளுங்கள், வலிக்கும். ஆனால் விதைத்து பாருங்கள். ஆண்டவர் சொல்ல, உள்ளங்கை விதை, நான் வானத்தை திறப்பேன். பலகணிகள் என்ன தெரியுமா, ஒரு ஃப்ரெஞ்சு டிரான்ஸ்லேஷனில் போட்டிருக்குது, நீ தசமபாகத்தை கொடுக்கும்போது அது தசமபாகம் உனக்கு பணமாக மட்டுமில்லை, சுகமா, பலனா, பாதுகாப்பா, பொருளாதாரமா, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான ஞானமா, குட் ஐடியாவா அது அறுவடை கொண்டு வருமாம். தேவஜனமே, அவங்க சொன்ன இவங்க சொன்னாங்கன்னு உங்கள் வாழ்க்கை கெடுத்துக் கொள்ளாதிருங்கள். பொருளாதார வாழ்க்கையை முன்னேறுவதற்கு நீங்களே தடைக்கலாக இருந்து விடாதீர்கள். குறிய மனப்பானம் விட்டு வெளியே வாருங்கள். நம்மகிட்ட இருக்கிற வீடு, காரு, பிள்ளைங்க, மனைவி எல்லாம் அவர் கொடுத்ததியா? அதை வச்சுக்கிட்டு நீங்கள் எவனோ யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே கெடுத்து கொள்ளாதிருங்கள். சரி,
பழைய ஏற்பாட்டிலே தசம பாகத்தை வேதம் அவ்வளவாய் சொல்லுகிறது. ஆனால் புதிய ஏற்பாடு, புதிய உடன்படிக்கை வரும்போது இதை தான் சொல்றாங்க. எங்கேயாவது இயேசு தசம பாகம் கொடுக்கணும்னு சொன்னாரா, சீஷர்கள் சொன்னார்களா என்று கேட்டு ஜனங்களை குழப்புகிறார்கள். உண்மையிலேயே புதிய உடன்படிக்கையில் அல்ல, புதிய ஏற்பாட்டிலே இயேசு சொன்னார், பரிசேயர் சதுசேயர் நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாகிறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. அந்த பரிசேயர் சதுசேயர் என்ன செய்கிறாங்க, வாரத்தில் 2 நாள் உபவாசம் பண்ணுறாங்க. தங்களுக்கு வருகிற எல்லாவற்றிலும் சீரகம், வெந்தயம், ஒற்றுதலாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுக்கிறார்கள். அப்போ ஆண்டவர் சொன்னார், அவர்கள் நீதியில் உங்கள் நீதி அதிகமாக இருக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? தசமபாகம் மட்டும் இல்லைப்பா, நீ அதிகமாக கொடுக்கணும்னு ஆண்டவர் சொன்னார். ஒரு விதத்தில் தசமபாகத்தை பற்றி கர்த்தர் அங்கீகரித்து பேசினார். ஆனால் புது உடன்படிக்கையின் சாராம்சம் என்ன தெரியுமா? புரிந்து கொள்ளுங்கள். பழைய உடன்படிக்கையை பொறுத்தவரையில் தசமபாகம் கம்பல்சரி, 10ல் 1 நீ கொடுக்கணும். ஆனால் புதிய உடன்படிக்கை பொறுத்தவரையில் அப்பா 10ல் 10 ஏன் உடையது. நீ 1 விதைச்சான் சரி, 2 விதைச்சான் சரி, 5 விதைச்சான் சரி, உன் சாய்ஸு. அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதிலே நியமித்தபடியே விதைக்க கடவன், கொடுக்க கடவன். ஒரு விவசாயி, நான் பழைய ஏற்பாட்டை கம்பேர் பண்ணி சொல்லுகிறேன், ஒரு விவசாயி 1 கிலோ நெல் மணிகளை விதைத்து 20 மூட்டைகள் நெல் அறுவடை செய்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ அந்த 20 மூட்டை அவனுக்கு பலனாக வருகிறது. அந்த மாதம் முழுவதும் சாப்பிட்டு தீர்த்து விடுகிறான். அந்த 20 மூட்டையில் தசம பாகம் 2 மூட்டை, 20 மூடை வருதுன்னா 2 மூடை கொடுத்துட்டு மிச்சம் அவனுக்கு 18 மூடைகள் இருக்கிறது. அடுத்த மாதமும் அதே போல் 1 கிலோ நெல்மணியை விதைக்கிறான். அறுவடை 20 மூட்டைகள் வருகிறது. தசம பாகம் 2 மூட்டைகளை விதைத்து விட்டு 18 மூட்டை நெல்மணிகளை அவன் உபயோகப்படுத்துகிறான். இதுதான் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் ஜனங்கள் சொல்கிறாங்க, ஐயா 20,000 சம்பளம் வாங்குகிறேன், 2,000 ரூபா தசமாக கொடுக்குறேன், 18,000 வச்சு குடும்பத்தை நடத்துகிறேன், இப்படி தான் காலம் முழுது இருக்கணுமா? இப்படி தான் கடைசி வரை நிலைமையா? எனக்கு விருத்தியே வராதா? அதுக்கு தான் சொல்கிறாரு, எப்பாங்க வா, அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதை நியமித்தபடியே கொடுக்க கடவன். அப்படின்னு என்னத்தான் தெரியுமா? எவ்வளவு உனக்கு அறுவடை வேணும் மகனே? இவ்வளோ நாள் 20 மூட்டை வாங்கிட்டு இருக்க, 1 கிலோ நெல்மணி விதைச்சி 20 மூட்டை அறுத்து 2 தசமாக கொடுத்துட்டு 18 யூஸ் பண்ணுற, உனக்கு எவ்வளோ வேணும்? ஐயா எனக்கு 40 மூட்டை வேணும். அப்படியா? அப்படின்னா நீ உன் மனசில் ஒரு பிளான் பண்ணு, நியமனம் பண்ணு, திட்டம் பண்ணு. என்ன திட்டம் பண்ணு தெரியுமா? 1 கிலோ விதைச்ச பற்றியா, இது 2 கிலோ விதை. இது மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கிடையாது, இது பிரமாணம். அன்பு நிமித்தமாக விதைக்கணும். ஐயோ தசமாக கொடுக்காட்ட இந்த எலக்ட்ரிசிட்டி ஃபீஸை உரிவாங்க மாதிரி கொடுக்கக்கூடாது, வாடகை கொடுக்காட்டா வீட்டுக்காரன் சத்தம் போடுவான்னு கொடுக்கக்கூடாது. அன்பின் பிரதிபலிப்பா, அன்பில் நிறைஞ்சி பாசத்தில் கொடுங்க. ஐயா எல்லாம் உம்முடையது. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் தசமபாகம் கம்பல்சரி. புதிய ஏற்பாட்டில் எனக்கு அறுவடை வேணும்னா ஆண்டவர் சொல்ல, நீ யோசித்து மனதில் பிளான் பண்ணு, இனி நான் 2 கிலோ விதைப்பேன். நீ விதைக்காத பட்சம் அறுவடை கிடைக்காது. 1 கிலோ விதைத்தாய், 20 அறுத்தாய், 2 தசமாக கொடுத்தாய், 18 பயன்படுத்தினாய். உனக்கு இப்போ இந்த நிலைமை மாறணும்னா 2 கிலோ விதைப்பா. 2 கிலோ விதைக்கிறோம், 40 மூட்டை அறுவடை வருகிறது, 4 மூட்டை தசமாக கொடுக்கிறோம், 36 மூட்டையை பயன்படுத்துகிறோம். பல ஆண்டு காலமா வெறும் 18 தான் மிச்சம் இருந்து, இப்போ டபுள் ஆயிடுச்சு. இப்போ ஆண்டு சொல்கிறா, இன்னும் முன்னேறணுமாப்பா? உன் கண்ணை திறந்து சிந்தையை யோசித்து பிளான் பண்ணி 3 கிலோ விதை. பாசத்தில் விதைக்கணும், கட்டாயத்தில் விதைக்கக்கூடாது. ஆமேன். கசந்து விதைக்கக்கூடாது, அன்பு நிமித்தமாக விதைக்கணும். பழைய உடன்படிக்கையில் தசமபாகம். புதிய ஏற்பாட்டில் நீ எவ்வளோ வேணாலும் விதைப்பா. 10ல் 10 ஏன் கூடாது? நீ எத்தனை மடங்கு விதைக்கிறையோ, விதைக்கிற நீயா, அறுவடை கொடுக்குற நானான் பாப்பனு கர்த்தர் சேலஞ்ச் பண்ணுகிறார். இதாங்க புது உடன்படிக்கை. எவரோ யாரோ சொன்னாங்க தசமாக கொடுக்கணும் இருக்கா, ஊழியக்காரங்களை தசமாக வாங்கி அவன் வளர்ந்துட்டு இருக்கானோ, கர்த்தர் கொடுக்கலன்னா 1 பைசா இந்த ஊழியக்காரன் கிடைக்காது. தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் அணுகிறங்க பல்லனா எவ்வளோ பெரிய ஊழியக்காரனாலும் 1 பைசா கிடைக்காது. நீங்கள் நினைக்கிறீங்களா நீங்கள் ஊழியக்காரனுக்கு கொடுக்குறேன்னு? அனைவரும் நினைக்கிறாங்க ஊழியக்காரனுக்கு கொடுக்குறோம். ஊழியக்காரனுக்கு தசமாக கொடுக்கறது நினைத்து கொண்டு வந்தால் உங்கள் தசமாக உங்களுக்கு சாபமாய் மாறிவிடும். கொண்டு போயிருங்க. கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கை என்று நன்றி இதயத்தோடு விதைக்க வேண்டும். கர்த்தர் கொடுத்தது. இந்த பேசுகிறீங்களே தசமாக கொடுக்கணுமோ, அந்த பேசுறதுக்கு நாக்கு கொடுத்தாரு பார்த்தீங்களா? இப்படி தான் கேள்வி கேட்பீங்க. அன்பு தேவஜனமே, சகோதரனே சகோதரியே, சந்தோஷத்தில் கொடுங்க. என் தேவன் என்னை வாழ வைத்தார், நான் தாழ்வில் கடந்த இவ்வளவாக உயர்த்தினார் என்று சொல்லி எத்தனை மடங்கு விதைக்கிறீங்களோ அத்தனை மடங்கு அறுவடை செய்வீர்கள். இதுதான் புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் தசமபாகம் 10/1. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அவ்வளோ ஏன் கூடாதுப்பா, நீ எவ்வளோ விதைச்சாரு? பேசுகிற நாங்களெல்லாம்
வாழ்க்கையில் அனுபவித்து பேசுகிறோம். நாங்களும் அதை கணக்கு பார்க்காம விதைத்து அறுத்ததால பேசுகிறோம். நம்முடைய தேவன் மாறாதவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். உங்கள் தரித்திரம் மாறலையல்ல, கடன் மாறல, உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கை தரித்திரம் இருக்குல்ல, நீங்கள் தசமாக கொடுக்குறீங்களா? இன்னைக்கு புதிய உடன்படிக்கையில் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஊழியக்காரன் ஏன் தசபாகத்தை பற்றி பேச வேண்டியிருக்கிறது என்று சொன்னால், ஐயா நீ 10ல் 1 விதைக்கலைன்னா அறுப்பில் பிச்சை கட்டாலும் கிடைக்காது, அட்லீஸ்ட் 1 விதைன்றோம். ஆனால் புதிய ஏற்பாட்டை பொறுத்தவரையில் எவ்வளோ விதைக்கிறியோ, சிறுக விதைத்தால் சிறுக அறுப்பாய். வேதம் சொல்லுது, நீ அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படிக்கு மடியிலே உங்களுக்கு அளக்கப்படும். எந்த வலைனா அளக்கிறீங்களோ அந்த அளவில் திரும்ப அளக்கப்படும். கொடுத்து பார்த்தவங்களுக்கு அங்கே தெரியும் அந்த மேன்மை, கொடுத்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் மேலே இருக்கிறாங்கன்னா அவங்கெல்லாம் கணக்கு பார்க்காம விதைச்சவர்கள், கஷ்டத்தில் விதைத்தவர்கள், நஷ்டத்தில் விதைத்தவர்கள். மக்கெதோனியா திருச்சபையை பற்றி பவுல் சொல்லுகிறார், மிகுந்த கஷ்டம், கொடிய தரித்திரம், ஆனால் அள்ளி கொடுத்தார்கள். தேவஜனமே, பொருளாதாரத்தில் நீங்கள் முன்னேறணும்னா தேவ ராஜ்யத்தில் கொடுக்கணும். அதாவது பணத்தை விதைக்கணும். விதைக்காத பட்சத்தில் அறுவடை எதிர்பார்ப்பது எவ்வளோ அறிவீனமான செயல், எவ்வளவு அறிவீனமான காரியம். ஒரு பரிசுத்தவான் சொல்லுகிறார், நம்ம தசமபாகத்தை பற்றி புதிய ஏற்பாட்டில் அட்லீஸ்ட் 1 விதப்பா இல்லை ஒன்று கிடைக்காம போயிருங்கிறனால அதை பேசுகிறோம். ஆனால் புதிய உடன்படிக்கை பொறுத்தவரையில் அன்பு நிமித்தமாக எவ்வளோ விதைச்சு பாரு. விதைக்கிற நீயா, அறுக்கிற அறுவடை கொடுக்கிற நானான் பாப்பன கத்த சவால் விடுகிறார். நம்முடைய பணம் நிலத்தில் வந்து சாகட்டும். முதலாவது தசமபாகம், 2வது காணிக்கை, 3வது ஏழைகள், திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், அனாதைகள், ஒடுக்கப்படுகிறவர்கள், மிஷனரி ஊழியங்கள், 4வது நமக்கு உண்டானதில் சிறந்ததை கொடுப்பது, 5வது இருப்பதை கொடுத்து விடுகிற சூப்பர் நேச்சுரல் கிவிங். கர்த்தர் சுத்தமானால் அடுத்த எபிசோடில் தொடர்ந்து இதே டாப்பிக்கில் தியானிப்போம். 5 விதமான கிவிங்கில் 4 விதமான அடுத்த கொடுப்பதை பற்றி கற்றுக்கொள்வோம். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் யாரும் எனக்கு யாரும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கணும்னு தெரியாது, ஆனால் கர்த்தர்களை பார்க்க வைத்திருக்கார் என்று சொன்னால் வாழ்க்கையில் மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். தேவராஜ்ய மண்டலத்தில் விதையுங்கள், கணக்கு பார்க்காம விதையுங்க. கஷ்டம்தான், கஷ்டத்தில் ஆண்டவரை கனப்படுத்துங்க, கஷ்டத்தில் ஆண்டவருக்காக விதைங்க. தேவராஜ்யத்தில் வார்த்தை கீழ்ப்படிங்க, செவி கொடுங்க. கண்ணால் பார்த்துருக்கிறேன், அவங்களாம் இன்றைக்கி ஆஸ்வதிக்கப்பட்டு உயர்ந்த இடத்துல இருக்கிறார்கள். கண்டிப்பாக உங்கள் தரித்திரம் மாறும், உங்கள் கடன் மாறும். கடன் மாறலங்கிறீங்களே, பிஸ்னஸ் ஆஸ்வதிக்கப்படலங்கிறீங்களே, இன்னைக்கு கர்த்தருடைய காரியத்தில் உண்மையாக இருக்கிறீங்களா? விதைக்கிறீங்களா? தசபாகம் எல்லாம் கர்த்தருக்குரியன்னு சொன்னேன். ஆண்டவர் சொன்னார், என்னோடதெல்லாம் என் லேவியனுக்குரியது. 12 கோத்திரத்தில் லேவியனுக்கு சுதந்திரம் கிடையாது. லேவியன் ஏன் சொத்து, அது என்னுடையதெல்லாம் அவனுக்குரியது. நீங்கள் போகிற சபைக்கு தான் கொடுக்கணும், உங்கள் ஆவிக்க தகப்பங்கையில் கொடுக்கணும். இயேசு காண்கிறாருக்கு ஒரு 50, இயேசு பார்க்கிறாருக்கு ஒரு 30, இயேசு தேடுகிறாருக்கு ஒரு 15, இயேசு சிரிக்கிறாருக்கு ஒரு 25 அனுப்பக்கூடாது. உங்கள் திருச்சபையில் கர்த்தருடைய பந்தி எடுக்கிற ஊழியக்காரங்களை கொடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணி சந்தோஷம் விதைங்க, அறுவடை வரும். இன்னைக்கு விதைச்சு நாளைக்கு அறுக்க முடியாது, ஆனால் கண்டிப்பாக அறுவடை வரும். கண்களை மூடி ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த அன்பு தகப்பனே, வானத்துக்கும் பூமி காண்டவரே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். காகங்களை கவனித்து பாருங்கள் என்ற தலைப்பில் ஆண்டவர் தியானித்துக் கொண்டிருக்கிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கொடுத்த காகங்கள் என்ற தலைப்பில் முதலாவது தங்களை கொடுக்கணும், 2வது தங்களுடைய கொடுக்க வேண்டும் என்று தியானித்து வருகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து கற்றுக் கொடுங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இருக்கிற தரித்திரங்கள் மாறட்டும். உற்சாகமாக சந்தோஷமாய் விதைக்க உதவி செய்யுங்க. உற்சாகமாய் விதைக்கிறவனிடத்தில் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமா இருக்கிற வார்த்தை நிறைவேறட்டும். விதைத்து அறுத்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த ஒவ்வொருவருக்கு கிருபை பாராட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பாஸ்டர் எஸ். ராஜேஷ், இயேசுவின் இரத்தக்கோட்டை, நல்ல சமாரியன் ஐக்கிய ஊழியங்கள், 15/272/1, பெரிய செல்வம் நகர், தாளமுத்து நகர் பகுதி, சிலுவைப்பட்டி, தூத்துக்குடி.